ஓகேவா? 6வது பாடத்துல 14வது கணக்கு sin a by sec a plus tan a minus 1 plus cos a by cosec a plus cot a minus 1 equal to 1 என்பதை நிரூபிக்கும். இரண்டு விகிதம் ஒரு எண்கள் கொடுத்துறாங்க, அந்த பின்ன எண்கள் கொடுத்துறாங்க. விகிதம் அப்படின்னு சொன்னா பைனா பின்னம் தான் அர்த்தம். ஓகே, இரண்டு பின்ன எண்கள் கொடுத்துருக்காங்க. நடுவில் பிளஸோ மைனஸ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் யாரை பார்க்கணும்னா பகுதிகளை பார்க்கணும். பகுதிகள் ஒரே மாதிரி இருக்கானா கிரகம் ஒன்றாவே இல்லை, வேற மாதிரி இருக்கு. எப்போ வேற மாதிரி இருக்கும் ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கணும், பெருக்கிக்கணும். எப்போ ரெண்டுத்தையும் பெருக்கிறோமோ அப்போ என்ன பண்ணணும், குறுக்க பெருக்கணும். ரெண்டுத்தையும் பெருக்கணும் அர்த்தம்னா இரண்டு உறுப்புகள் கிடையாது, இந்த பகுதியையும் இந்த பகுதியையும் நம்ம பெருக்கி கொடுக்குறோம். இந்த பகுதியில் மொத்தம் 3 உறுப்புகள் இருக்குது. 3 உறுப்புகள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணால் நடுவில் இருக்கிற ப்ளஸ் இங்கே ஒரு மைனஸ், இது முன்னாடி இருக்கிறது ஒன்று, இது முன்னாடி இருக்கும் 1 2 3 1 2 3 மொத்தம் 3 உறுப்புகள் இருக்குது. ஸோ கீழே நம்ம பெருக்கிக்கலாம், அதுக்கப்புறம் குறுக்க பெருக்கலாம். குறுக்க பெருக்கிட்டீங்கன்னா பாருங்க sin a ஆஃப், ஏன்னா எத்தனை உறுப்பு இருக்குது, 3 உறுப்பு இருக்குது. அப்போ sin a கூட இந்த 3த்தையும் பெருக்கணும். sin a into cosecant a plus sin a into cot a minus sin a. ஓகே, இங்க என்ன போட்டுக்கலாம், ப்ளஸ் போட்டுக்கலாமா? இதை குறுக்க பெருக்கணும். cos a into secant a, இங்க 3 உறுப்பு இருக்குல்ல, பிளஸ் cos a into tan a minus 4 cos a cos a. அப்போ அப்படியே பண்ணிட்டு பார்த்தியா, பை இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் இல்லையா, பெருக்கலாமா? சீக்கனை எவ்வளோன்னு சொல்லலாம். சீக்கனை என்பது காஸ் தீட்டாவின் தலைகீழ். அப்போ 1 by cos theta cos a plus tan எவ்வளோன்னு சொல்லலாம், sin a by cos a minus 1 into cosecant எவ்வளோன்னு சொல்லலாம், 1 by sin a plus cot எவ்வளோன்னு சொல்லலாம், cos a by sin a minus 1. ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தா நடுவில் பார்த்தா இது ஒரு பின்ன எண், இது ஒரு பின்ன எண். நடுவில் ஸோ மைனஸ் வந்துச்சுன்னா பகுதிகளை பார்க்கணும். பகுதிகள் ஒரே மாதிரி இருக்குன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். எத்தனை முறை காசியாக இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கு, இந்த ரெண்டு எண்களுக்கு மட்டும். ஆனால் எங்கே பார்த்தா இல்லவே இல்லை. அப்போ ஒரு காசை எடுத்து பெருக்கிக்கோங்க. மேலே என்ன இருக்குன்னு பார்க்கணுமா, sin a into cos a, சாரி cosecant என்ன எழுதலாம், 1 by sin a plus sin a into cot என்ன எழுதலாம், cos a by sin a minus sin a plus cos a into secant எப்படி எழுதலாம், 1 by cos a plus cos a into tan எப்படி எழுதலாம், sin a by cos a minus cos a by பொதுவாக எடுத்துட்டோமா cos a. ஸோ cos a பொதுவாக வெளியே எடுத்தா இந்த இதுக்கு மட்டும் பாருங்க 1 plus sin a minus 4 cos a cos a into இங்க sin பொதுவாக இருக்கு, sin வெளியே எடுத்துடலாம். மேலே இங்கே சைனுக்கு இருக்குது, இங்கே சைனுக்கு போட்டுடலாம். நான் இங்கே சைனில் குறுக்க பெருக்கலாம். 1 plus cos a minus 4 sin a sin a. ஓகேவா? இப்போ இந்த சைனை வந்து சைனையும் கேன்சல். ஃபஸ்ட்டு பெருக்கல் தான் பார்க்கணும், ப்ளஸ் அப்புறம் தான். இது கேன்சல், இந்த சைனை கேன்சல், இந்த காசு கேன்சல், இந்த காசு கேன்சல். பெருக்கல் ஒருத்தர் கேன்சல் ஆகிடுச்சா? ஓகே, இங்கே இருக்கிறது மீதி 1 plus 1 plus cos a minus sin a plus 1 plus sin a minus cos a. ஓகே, இங்கே பாருங்க, சரி போட்டுக்கலாம். 1 plus cos a minus sin a plus 1 விட்டுக்கூடாது, இங்கே ஒரு முறை தான், plus 4 sin a minus cos a by. ஓகே, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சாமி, எது பாருங்க குறி மாதிரி இருக்குன்னு பாருங்க. நடுவில் பெருக்கல் இருக்கு. 1 plus sin a minus cos a, 1 plus cos a minus sin a. ஸோ இதை பெருக்கி ஆகணும். காசியும் சைனையும் பெருக்கிட்டு இங்கே வச்சுக்கலாம். இங்கே ப்ளஸ் cos a மைனஸ் cos a கேன்சல், ப்ளஸ் sin a மைனஸ் sin a கேன்சல் ஆகிடுச்சு.
இப்போ இவங்களை பெருக்கிக்க வேண்டியதான். இந்த 3 உறுப்பு எடுத்து பெருக்கலாம். ஓர் 1 1 1 எடுத்து எல்லாத்தையும் பெருக்கணும். ப்ளஸ் காஸ் ஏ 1 எடுத்து 3 உறுப்பு பெருக்கலாம். மைனஸ் சைன் ஏ. ஓகே, சைன் ஏ எடுத்து இந்த 3 உறுப்பு பெருக்கலாம். ஓர் சைன் ஏ ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் இருக்கு, இங்க ப்ளஸ் இருக்கு, ஒத்தப்பட மைனஸ் மைனஸ் சைன் ஏ பெருக்குனா சைன் ஸ்கொயர் ஏ நீட்டா போகுது. பார்ப்போம். இங்க இந்த காஸ் ஏ எடுத்து பெருப்போம். என்ன காஸ் ஏ மைனஸ் காஸ் ஏ, மைனஸ் ஆனது புரிய மாத்து. ஓர் காஸ் ஏ என்ன காஸ் ஏ மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் காஸ் ஏ பெருக்குனா காஸ் ஸ்கொயர் ஏ ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு சைன் ஏ. இந்த மாதிரி காஸ் ஏ சைன் ஏ பெருக்குனா காஸ் ஏ இன்ட்டு சைன் ஏ. இப்போ மேலே இருக்கிறத கேன்சல் பண்ணிட்டு ஒன்று கூட்டினா 2 வச்சிருக்கோம் சாமி. இங்கே கீழே பாருங்க, ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ ப்ளஸ் சைன் ஏ ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு சைன் ஏ இது இருக்கு. ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர், ரைட்? இந்த மைனஸ் வந்து ஓகே 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் என்ன எழுதுவோம்? சைன் ஸ்கொயர், சைனுக்கு சைன் கூட காஸ் சேர்ந்தா ஒரு மதிப்பு இருக்கு. அப்போ பிளஸ் காஸ் ஸ்கொயர் என்ன பக்கம் போச்சுன்னா மைனஸ் காஸ் ஸ்கொயர். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்னு எழுதுவோம், சைன் ஸ்கொயர்னு எழுதுவோம். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர். 1 மைனஸ் சைன் ஸ்கொயரை காஸ் ஸ்கொயர்னு எழுதுவோம். என்ன காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர். அப்போ பாருங்க 1 மைனஸ் சைன் ஸ்கொயரை ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் சொல்லலாமா? இப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயருக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் என்ன ஆயிடுச்சுமா? கேன்சல். ஓகே, மீதி இருக்கிறதுனால பாருங்க மேலே ஒரு காஸ் ஏ இன்ட்டு சைன் ஏ ஒரு காஸ் ஏ இன்ட்டு சைன் ஏ. அப்போ எத்தனை முறை வந்திருக்கு? 2 முறை. ஸோ 2/2 இன்ட்டு சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ பை காஸ் ஏ இன்ட்டு சைன் ஏ. இந்த காஸ் ஏயும் சைன் ஏயும் கேன்சல் ஆகிடுச்சிங்களா? இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சா? அப்போ எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சா? பெருக்கல் வகுத்துனா அந்த ஆன்சர் மதிப்பு 1. ஓகேம்மா?